அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவால் அழைக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய உயிருள்ள காலமெல்லாம், ஜீவிய காலமெல்லாம் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று பல லட்சக்கணக்கான மக்களை பிசாசு பிடியிலிருந்து விடுவித்து, வியாதியிலிருந்து விடுவித்து, பாவ கட்டிலிருந்து விடுவித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை வழிநடத்தின அந்த உத்தம அப்போஸ்தலன் சொல்லும் இதய வாஞ்சையின் செய்தி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக முழவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். ஆமாம் அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவர்கள் பெரிதாக தன்னுடைய சபை பெயர்களை சொல்லிக்கொண்டு திரிவதை பார்க்கலாம். அது மிகவும் மனவேதனையான ஒன்று. அடுத்ததாக பல ஊழியக்காரர்களுக்கு ரசிகர்கள் கூட்டங்கள் போல அப்போலோவை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், பேதுருவை சார்ந்தவன் என்று சொல்லி பல ஊழியக்காரர்களுடைய கூட்டங்களை சொல்லிக்கொண்டு திரிகிற ஜனங்களையும் பார்க்கலாம். மூன்றாவதாக பல ஜாதி பின்னணிக்கு அடிமையான திரிகிற அற்பமான கிறிஸ்தவர்களையும் பார்க்கலாம். இவை எல்லாமே கிறிஸ்தவத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட எந்த சபையாராக இருக்கட்டும், எந்த ஊழியக்காரர்கள் ஐக்கியங்களாக இருக்கட்டும், எந்த பிரசங்கியார் ஐக்கியமாக இருக்கட்டும், அது எந்த தேசத்தை சார்ந்துள்ளா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்தவர்கள் என்றுதான் ஒவ்வொருவருக்குள்ள வர வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்து நீங்க எந்த ஐக்கியத்தை சார்ந்தவங்க, கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்தை சார்ந்தவங்க தான் நம்ம சொல்லணுமே தவிர, நாம் ஏதோ சபை பெயரையோ அல்லது ஏதோ ஊழியக்காரர்கள் பெயரெல்லாம் சொல்லி திரியக்கூடாது. இங்க பார்த்துருங்களா, பல நாடுகளுக்கு சென்ற பவுல், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட பவுல் ஒரே ஒரு செய்தியை தான் எல்லாருடைய இதயத்திலும் பதிய வைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற அந்த செய்தி எல்லாருடைய இதயத்திலும், எல்லா நாடுகளிலும், எல்லா இனத்தார் மத்தியிலும், எல்லா பாஷைக்காரர்கள் மத்தியிலும் இந்த செய்தியைத்தான் பவுல் பதிய வைத்தார். எத்தனை மகிமையான செய்தி! கிறிஸ்து இயேசுவை ஒருவர் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த டேவிட் ஜீசஸ் தினமும் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவது நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் இதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் தான் இதயம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். உங்கள் ஆத்மா முழுவதும் அவர் நிரம்பி இருக்க வேண்டும். உங்கள் ஜீவ காலம் முழுவதும் அவர் தான் உங்களுக்கு நிரம்பி இருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கினவர் நம்மை பாதாள படுகொலிலிருந்து எடுப்பதற்காக உயிரே கொடுத்து நம்ம மீட்டவர். உலக முடிய மட்டும் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்து நாம் நினைத்து பார்க்க முடியாத மேலான அற்புதங்களை நமக்கு செய்து நம்ம நடத்துகிற அந்த தேவன் உங்கள் இதயத்தில் அவர் உன்னதமான தேவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். எத்தனை அற்புதமான செய்தி அல்லவா! இதான் அப்போஸ்தல ஊழியம். ஏதோ ஒரு சபை பேர் வருவதில்லை, ஏதோ ஒரு ஊழியக்கார் பேர் வருவதில்லை, ஏதோ ஒரு கொள்கை கேட்பாடு வருவதில்லை. கிறிஸ்து இயேசு ஒருவருக்குள் வருவதுதான். இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானது. இப்படிப்பட்டதான ஒரு பாரமும் தரிசனம் கொண்ட ஜனங்களாக நான் வாழ, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக, போதகர்களாக, தாய் தகப்பனாக, அண்ணன் தம்பிகளாக, ஆண்டவர் இயேசுவையே பிறருக்கு கொடுக்கிறவர்களாக, எல்லாமே அவரால் உண்டானது, எல்லாம் அவருக்காக உண்டானது, எல்லாம் அவரால் ரட்சிக்கப்பட்டது, அந்த கிறிஸ்து இயேசுவே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பூரணமாய் வர வேண்டும். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவை நீர் இந்த உலகத்துக்கு அனுப்பி கிறிஸ்து இயேசு வழியாக உண்டாக்கப்பட்ட நாங்கள், கிறிஸ்து இயேசு வழியாக மீட்கப்பட்ட நாங்கள்
கிறிஸ்து வழியாகவே பாவ மன்னிப்பின் விடுதலை பெற்ற நாங்கள், கிறிஸ்து வழியாக பரிசுத்தாவி பெற்ற நாங்கள், கிறிஸ்து வழியாகவே பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிற நாங்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்கள் முழு இதயத்தில் நிரம்பிருக்கும்படியாக பலனை தாரும். கிறிஸ்து இயேசுவையே பிறருக்கு கொடுக்கிறவர்களாக எங்களுக்கு அந்த பலனை தாரும். கிறிஸ்து இயேசுவினாலே ஒருவர் பூரணமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அறிய வைக்கிற பலனை எங்களுக்கு தாரும். பொய்யான மாயைகள் எல்லாம் கிறிஸ்தவத்திலிருந்து ஒழிவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.